நிக்கோலஸ் மதுரோவுக்காக ரஷ்யா தன் வேலையை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு காட்டுத்தனமா ஒரு செய்தி பரவுது. செய்தி பல ஏஜென்சிகள் வெளியிடுறார்கள். முதல்ல ரஷ்யா ஆரம்பிச்சிருச்சா அப்படிங்கிறதே மிகப்பெரிய சந்தேகம் தான். இன்னும் ராஜதந்திர ஆட்டத்துல தான் ரஷ்யா இருக்கு. அப்புறம் நேரடியா ரஷ்யாவும் அமெரிக்காவும் சண்டைக்கா போகும் அப்படிங்கிற மாதிரி தான். காரணம் ரொம்ப சுலபமா ஒரு கைதி பரிமாற்றத்துல எடுத்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிறது இன்னைக்கு உள்ள நிலைமை. நடுவுல சீனா கத்திக்கிட்டு இருக்கான். 3 தடவ சொல்ட்டான். சவால் விடுற மாரியே சொல்ட்டான். "விட்டுரு இல்ல தொலைச்சு புடுவேங்கிற" மாரி சொல்றாய்ங்க. "நீ சொன்னதே என் காதுல விழுகல. கொஞ்சம் கிட்ட வந்து பேசு" அப்படிங்கிற மாரி அமெரிக்கா டீல் பண்ணிக்கிட்டு இருக்கு. விஷயம் இருந்தா தான் அமெரிக்கா பயப்படுவான். இல்ல அப்படின்னா பயப்படவே மாட்டான். சீனா கிட்ட அமெரிக்கா மிரட்டுற அளவுக்கு இப்போதைக்கு ஒண்ணும் கிடையாது. அதுவும் இந்த விவகாரத்துலலாம் துளி கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது, ரஷ்யா என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறது தான். ரஷ்யா என்ன பண்ணுச்சு? அவங்க ஒரு டெலகிராம் சேனல்லாம் தேடி தொலாவி பார்த்தாலும் ஒண்ணும் இல்லையே! செஞ்சா சொல்லியிருப்பாங்களே நம்ம பயலுக அப்படின்னு பார்த்தா, உக்ரைன்ல இருந்து சவுண்ட் வருது. ஐயய்யோ! இவன் வேற நடுவுல தொல்ல பண்றானே அப்படின்னு பார்த்தோம்னா, ரஷ்யா ஒரு பெரிய அளவு நீப்ரோ பகுதிகள்ல தாக்குதல் நடத்தியிருக்கு. அத கொண்டு வந்து பயப்புல முடிச்சு போடுது. எது கூட அப்படின்னா மதுரோவ தொட்டனால அமெரிக்க சொத்துக்கள உக்ரைனுக்குள்ள தொடுறார்கள் அப்படின்னு. இது முதல் முறையா அப்படின்னு கேட்டா, ஏற்கனவே பலமுறை தொட்டிருக்கார்கள். ஆனா இந்த முறை ஏறக்குறைய ஒரு குறி வச்சே தொட்டிருக்கார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். காரணம் மதுரோ முழுக்க முழுக்க இந்த பக்கம் தானே இருந்தாரு. இந்த பக்கம் டாலர சேலஞ்ச் பண்றதுல முக்கியமான ஆளு. அது போக வெனிசுலாவோட பாதுகாப்பு அப்படிங்கிறது ரஷ்யாவோட ஆயுதம், சீனாவோட ஆயுதம் இந்த சைடு இருந்தது தானே. அதனால தாக்குதல் நடந்திருக்கலாம். சரி அப்படி எங்க தான் நடந்துச்சு அப்படின்னா, உக்ரைனுக்குள்ள உலகத்துக்கே உக்ரைன் சூரியகாந்தி ஆயில தந்துச்சு தெரியுமா? கோதுமைய தந்துச்சு தெரியுமா? அப்படின்னு வக்கணையா கேள்வி கேட்டாய்ங்க. தந்துச்சு, தந்துச்சு. யார் மூலியமா தந்துச்சுன்னு சேர்த்து சொல்றா பாப்போம் அப்படின்னா ஓடி போயிருவாய்ங்க. காரணம் நிறைய அமெரிக்க கம்பெனிகள் தான் அதுல இருந்து லாபத்த பார்த்துக்கிட்டு இருந்தாய்ங்க. காரணம் அத பூரா ஏற்றுமதி செய்யறது 5ல 3 கம்பெனிகள் அமெரிக்க கம்பெனி. இனி 5மே அமெரிக்க கம்பெனி. அதுல மாற்று கருத்து கிடையாது. அந்த மாரி டீப்ரோ பகுதியில சன்ஃப்ளவர் ஆயில் ரீஃபைன் செய்யக்கூடிய ஒரு ஃபேக்டரி இருக்கு. அமெரிக்காவுக்கு சொந்தமானது. அந்த ஃபேக்டரிய ரஷ்யா போட்டு தாக்கிருச்சு. ஏறக்குறைய 300 டன் ஆயில் அப்படியே மிதக்குது ரோட்ல. அத சரி பண்ணவே 2ல இருந்து 2 வாரம் ஆகும் அப்படின்ட்டாய்ங்க. டேய் முழுசா சொல்றா. 2 நாள்ல இருந்து 2 வாரம் ஆகும் அப்படின்ட்டாய்ங்க. இது முழுக்க முழுக்க அமெரிக்க சொத்த குறி வச்சு ரஷ்யா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரஷ்யாவ குறி வச்சு அமெரிக்கா அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார்கள். இத அமெரிக்க ஏஜென்சிகள் விடுவார்களா? அமெரிக்காலயே போய் கேட்கிறாங்க. அண்ணன் ட்ரம்ப் கிட்டயே கேட்கிறாங்க. ட்ரம்ப்ப பொறுத்தவரை என்ன ரஷ்யாவை பத்தி கேட்கிறாங்க. நான் வெனிசுலால கொடிய பறக்க விடுறேன். அதை பத்தி கேள்றா அப்படிங்கிற மாதிரி தகவல் ஒண்ணும் இல்ல. அப்படிலாம் குறி வச்சு நம்மள அடிக்க மாட்டாங்க நம்ம பயலுக அப்படின்னு அவரு கிளம்பி போயிட்டாரு. யாரு ட்ரம்ப்பா? ஆமா, அப்படியே கிளம்பி போயிட்டாரு. அவருக்கு தேவையான மைலேஜ்ல மிதந்துகிட்டு இருக்கும்போது, உக்ரைன் கொடுக்குற கார்டெல்லாம் எடுத்து வச்சு விளையாடுவாரான்னு கேட்டா, விளையாட மாட்டார் அப்படிங்கிறது தான். ஆனா அமெரிக்காவோட டிஃபென்ஸ் செக்ரட்டரி அந்த ஆள பொறுத்தவரை ஊன்னாலும் பத்திக்கக்கூடிய ஆள் தான். அவர் இந்த விவகாரத்த அவர்கிட்ட கொண்டு போய் கேட்டாய்ங்க. அவர பொறுத்தவரை, "இங்க பாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா வெனிசுலாக்குள்ள நாங்க புகுந்தோம். புகுந்து நிக்கோலஸ் மதுரோவ தூக்குனோம். நாங்க வந்து போனதே ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கே தெரியல பாத்துக்க. நாங்க தான் போயிட்டு வரோம்" அப்படி சொல்லிட்டு வந்தோம் அதுகிட்ட. "ஹாய், நீ தானே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்? பாய்" அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சிருக்காரு. நம்மலாம் சொன்னது என்ன? சைனீஸோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்றோம். அமெரிக்கா புதுசா ஒரு கதை சொல்றான். சரி உண்மையிலேயே யாருது தான் அங்க இருந்துச்சு அப்படின்னா, இப்பதான் இன்ஸ்டால் பண்ணாய்ங்க. சைனீஸோட சிஸ்டத்த பூரா இன்ஸ்டால் பண்ணாய்ங்க. F-35 புடிச்சிருச்சு பார் அப்படின்னு சொல்லி படம்லாம் காட்டுனாய்ங்க. குளோபல் டைம்ஸ்ல பக்கம் பக்கமா எழுதுனேன். அதனால 9 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்த மதுரோவோட பாதுகாப்பு வலயத்துக்குள்ளேயே இருந்துச்சு. அவர பாதுகாக்கிறதுக்கு இருந்துச்சு. கடைசியில அவரு வேணா துப்பாக்கி தூக்கிட்டு போய் டிஃபென்ஸ் சிஸ்டம பாதுகாத்திருந்தா பிரயோஜனம் உண்டு. அப்ப கூட தப்பிச்சிருக்கலாங்கிற மாரி ஆயிப்போச்சு. ஆனா அமெரிக்கா டக்குன்னு பிளேட்ட மாத்துது. ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தலாம் அப்படியே கண் இமைக்கிற நேரத்துல பைபாஸ் பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டோம் தெரியுமா? அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதில் ஸ்டேட்மெண்ட்டா போட்டாய்ங்க. இப்ப ரஷ்யா அடுத்து என்ன பண்ண போகுது அப்படிங்கிறதான் ரஷ்ய டெலகிராம் சேனல்கள பொறுத்தவரையும் குடுக்குறதே அடி. ஆடி தாங்க முடியாம அவன் அமெரிக்கால போய் மாத்தி கதைய சொல்றான். இந்த கதைக்கு திருப்பி போய் அடி குடுப்போமா? வழக்கமா யுத்த காலத்துல என்ன நடக்குமோ, அது சிறப்பா நடக்கும். நிக்கோலஸ் மதுரோ படம் அவ்வளோ சீக்கிரம் முடியாது. அமெரிக்கா நெனச்ச ஜோர்ல இந்த விஷயம் பயணிக்காது அப்படின்னு ரஷ்யா ஆழமா நம்புது. அதுக்கான வேலைகள் ஏதாச்சும் செய்வார்கள். செய்ய கண்டு தான் சொல்றார்கள்.
நமக்கு தெரிஞ்சவரை என்ன? நமக்கு தெரிஞ்சவரை வெனிசுலாயில அவ்வளவு சீக்கிரம் சுலபமா அமெரிக்கா கையாள முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த உருவாக்கிட்டாலே, ஜோலி முடிஞ்சுச்சு. ஆப்கான்ல என்ன நடந்துச்சு? அதே மாரி நடக்கறக்கு 1000 வாய்ப்புகள் இருக்கு. எது நடக்கும் அப்படிங்கிறது நடக்கும்போது தான் தெரியும். அப்ப நம்மளும் இங்க விரிவா பார்ப்போம்.